குட்டீஸ், இப்போ நம்ம 1802ல த மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற மேகசினில் கோல்ட்ரிட்ஜ் பப்ளிஷ் பண்ண டிஜெக்ஷன் அண்ட் ஓட் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். டிஜெக்ஷன் அப்படின்னா ஒரு வகையான சோகம், வாழ்க்கையவே வெறுத்து எது மேலேயுமே பிடிப்பில்லாத ஒரு ஹோப்லெஸ் அண்ட் மெலன்கலிக் ஸ்டேட். இந்த போயமில் போயட் அவரோட டிஜெக்ஷன் பற்றி ஒரு ஓட் ஃபார்மில் நமக்கு சொல்கிறாரு. சரி, அவருக்கு அப்படி என்ன சோகம், ஏன் டிஜெக்டடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காரணம் லவ் ஃபெயிலியர் தான். இவர் சாரா ஹட்சின்சன் அப்படிங்கிற லேடியை லவ் பண்ணியிருக்காரு. பட் ஃபார் சம் ரீசன் இந்த லவ் வந்து அன்ரெக்வெட்டடாகவே போயிடுது. அந்த லேடி லவ்னால தான் இவ்வளோ நாள் எனக்கு பொய்டிக் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. இப்போ அந்த இன்ஸ்பைரேஷன் இல்லாதனால சுற்றி இருக்க எதையுமே ரசிக்க முடியல, ரொம்ப டிஜெக்டடாக இருக்கு அப்படின்னு புலம்புறாரு இந்த போயமில். இந்த போமில் மொத்தம் 8 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு லென்த்தில் இருக்குது. சம்டைம்ஸ் ஐயாம்பிக் பென்டாமீட்டர் அண்ட் சம்டைம்ஸ் ட்ரைமீட்டரில் இருக்குது. பிளாங்க் வேர்ஸில் இர்ரெகுலர் ஓட் ஃபார்மில் எழுதியிருக்காரு. நேச்சுரல் கான்வர்சேஷனல் ஸ்டைலில் கப்லெட்ஸ் இல்லைனா ஏபிபிஏ ஏபிஏபி அப்படிங்கிற ரைம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. போயமோட ஓப்பனிங்கில் எபிகிராஃப் இருக்குது. சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் எழுதின ஒரு பேலட்ல இருந்து லைன்ஸை கோல்ட்ரிட்ஜ் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த லைன்ஸ் மூலியமாக அவரோட போயமுக்கு மூட் அண்ட் டோனை வந்து செட் பண்ணுறாரு கோல்ட்ரிட்ஜ். அந்த பர்டிகுலர் லைன், அதாவது எபிகிராஃபில் பேட்ரிக் ஸ்பென்ஸ் வந்து ஒரு சீனை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது, நான் இமேஜில் காட்டியிருக்க மாதிரியான மூன் வந்து வானத்தில் தெரியுதான். அதாவது ஓல்டு மூனோட கையில் வந்து நியூ மூன் இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். இந்த மாதிரியான மூன் தெரிஞ்சால் ஏதோ ஒரு பெரிய புயல் வர போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு பேட்ரிக் ஸ்பென்ஸ் வந்து அவரோட பேலட்டில் சொல்லியிருக்காரு. இப்போ இதை ரெஃபர் பண்ண கோல்ட்ரிட்ஜ் என்ன சொல்கிறாருனாக்க, இதே மாதிரியான ஒரு மூனை தான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட போயமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒருவேளை பேட்ரிக் ஸ்பென்ஸ்க்கு உண்மையிலேயே வெதரை ப்ரெடிக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்கிற இந்த காம் நைட் வந்து கண்டிப்பாக டெட்லி விண்டோட தான் முடிய போகுது அப்படின்ட்டு கோல்ட்ரிட்ஜ் சொல்கிறாரு. க்ளவுட்ஸை உருவாக்குற விண்டை விட, ஹார்ப்பில் மியூசிக்கை உருவாக்குற விண்டை விட வரப்போகிற அந்த விண்டு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த விண்டோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹார்ப்பில் இருந்து வர சவுண்டு வந்து சைலண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இங்கே அவர் பார்க்குற மூன் வந்து பேட்ரிக் சொன்ன மாதிரியே நியூ மூன் பிரைட்டாகவும் அதை சுற்றி ஓல்டு மூனோட அந்த சில்வரி அவுட்லைன் தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே போல் அந்த மாதிரியான மழை புயல் வரணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுறதாகவும் அவர் சொல்கிறாரு. ஏன்னா அப்போதான் எனக்கு ஏதாவது உணர்ச்சி வருதான்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த செக்ஷனில் அவரோட செட்டிங், அதாவது எங்கே இருக்கிறாரு, அவரை சுற்றி என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு ஒரு இமேஜரி கொடுக்குறாரு. அதே சமயம் அவர் ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. பயங்கரமான புயலும் மழையும் வந்தாதான் எனக்கு சொரணை வரும் அப்படின்ற அளவுக்கு அவர் மறத்து போய் இருக்கிறத நமக்கு டெப்த்தாக காட்டுறாரு. அவரோட எமோஷ்னல் நம்னஸை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது இந்த சோகத்தை அவரால் வார்த்தையிலையோ இல்லை பெருமூச்சு விட்டோ இல்லைன்னா அழுதோ கூட வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த த்ராஸ்டல் அப்படிங்கிற பேர்டோட சாங் தான் இவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வானத்தையும் சுற்றி உள்ள விஷயத்தையும் இந்த மனநிலைமையில பார்க்க வைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது இவர் சோகத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாரு, ஆனால் சும்மா வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த பேர்டோட சாங் கேட்குது. அவருக்கு முன்னாடி இருக்கிற ஈவினிங் ஸ்கை வந்து எல்லோ அண்ட் க்ரீன் ஷேடில் இருக்குது. எதுக்கு பார்க்குறோன்னு தெரியல, ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி மேகத்துக்குள்ளார நகர்ற மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அதாவது மேகம் தான் நகருது, ஆனால் பார்க்கும்போது ஸ்டார்ஸ் நகர்ந்து போகிற மாதிரி, மேகத்துக்குள்ளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் நியூ மூனும் தெரியுதான். இப்படி அவர் பார்க்குற விஷயங்கள் அழகாக இருந்தாலும் ரசிக்கும்படி இருந்தாலுமே என்னால் ரசிக்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரோட ஜீனியல் ஸ்பிரிட்ஸ், அதாவது இவருக்கு ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய ஸ்பிரிட்ஸால் கூட இப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையா. இந்த வானத்தில் தெரிகிற இந்த க்ரீன் லைட் வந்து என்னோட சோகத்தை காம் டவுன் பண்ண போகிறது கிடையாது. வெளியில் இருக்க எந்த ஒரு விஷயத்தாலையுமே என்னோட மனசு மாறாது. நானாக வெளியில் இருக்க விஷயங்களை ரசித்தா மட்டும்தான் முடியும். அதாவது நானா எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டாலே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தாலேயுமே என்னோட இந்த மரத்து போன மனசு சரியாக போகிறது கிடையாது. அது நேச்சரோட பியூட்டியாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
நாம நேச்சருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நமக்கும் நேச்சருக்குமான கனெக்ஷன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த கனெக்ஷன் வந்து வெட்டிங் கவுன் மாதிரி அழகாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரவுட்ஸ் மாதிரி ஒரு முடிவாகவும் இருக்கலாம். இந்த நேச்சர் லவ்லெஸ் பீப்புளுக்கு போரிங்காகவும் டல்லாகவும் இருக்கும். ஏன்னா இந்த நேச்சரோட வேல்யூவை புரிஞ்சுக்க நம்மளோட சோல்ல இருந்து ஒரு லைட்டும் சவுண்டும் வரணும். அப்போதான் நேச்சரோட எசன்ஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்த செக்ஷனில் அவரோட லேடி லவ்வை அட்ரெஸ் பண்ணுறாரு. அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருனாக்க, போன ஸ்டான்ஸாவில் சொல்லியிருந்தார்ல, நம்மளோட சோலில் இருந்து லைட்டும் சவுண்டும் வரணும், அப்போ தான் நேச்சரை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த லைட்டும் சவுண்டும் எங்கேருந்து வருது, எப்படி வருது, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நீ கேட்காத. ஏன்னா அதோட சோர்ஸ் வந்து ஜாய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஸ்டான்ஸாவில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயை பற்றி நம்மளுக்கு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட ஜாய் இருந்தால் நம்ம சோல் பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாய் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸ்பிரிச்சுவலி பியூரானவங்களால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஜாய் தான் லைஃப். இதை க்ளவுட் அப்படின்னு சொல்லலாம், அதிலிருந்து வர ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜாய் தான் லைஃப். அதே போல் லைஃப்பில் சேவ் ஆகி இருக்கிற மொமெண்ட்ஸும் அதுதான். ஜாய் ஒரு வெட்டிங் கிஃப்ட் மாதிரி. இது க்ரீட் அண்ட் ஈகோ இருக்கிறவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஜாய் ஒருத்தருக்குள்ளேயுமே இருக்குது. நம்ம சென்சஸ்க்கு ஒரு விஷயம் அழகாக தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்மக்கிட்ட ஜாய் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சென்சஸால் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது ஒரு பொருளை பார்த்தா நமக்கு ஜாய் வரணும் அப்படின்னாக்க முதல்ல ஜாய் நம்ம சோலில் இருக்கணும். அப்போதான் நாம் ஒரு பொருளை பார்க்கும்போது அது பியூட்டிஃபுல்லாகவும் டிலைட்ஃபுல்லாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கோல்ட்ரிட்ஜ் அவர் முன்னொரு காலத்தில் எப்படி இருந்தாருன்னு சொல்கிறாரு. முன்னெல்லாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவரோட இன்னர் ஜாய் வந்து அவரோட கஷ்டத்தை ஒரு ஹாப்பினஸாக மாற்றி இமேஜின் பண்ண வைக்குமா. அதே போல் வந்து ஹோப் ஒரு வைன் வந்து எப்படி மரத்தை சுற்றி இருக்குமோ அதே போல் இவரை சுற்றி எப்போவுமே இருக்குமா. அதனால எல்லாமே அவருக்கு பாசிபிளாகவும் அவருக்கே சொந்தமானதாகவும் ஃபீல் ஆகுமா. இப்போ வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாராம், ஹாப்பினஸ் இல்லையா. எங்கே அவரோட நேச்சுரல் கிஃப்டான அந்த இன்னர் ஜாய் வந்து இவரை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதனால சில நேரம் அமைதியாக அவரே டிஸ்ட்ராக்ட் பண்ண ஏதேதோ செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்படி காமன் டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறதுனால இதுவே என்னோட ஹேபிட்டாக மாறிடுமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளோட இன்னர் ஜாய் தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்குது. இந்த ஜாய் வந்து பியூர் சோல்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். என்கிட்டையும் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட இல்லை. எங்கே அதை நான் முழுசாக தொலைச்சிருவேணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட இந்த டார்க் அண்ட் பெயின்ஃபுல் மெமரிஸை போக சொல்கிறாரு. ஏன்னா அது அவரோட மைண்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நகராமல் இருக்குதான். சரி, இதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆக விண்டோட சவுண்டை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விண்டோட சவுண்ட் வந்து ஏதோ லூட் சவுண்டு மாதிரி ரொம்ப ஸ்க்ரீமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இல்லைனா கல்லுக்கிட்டையோ போட வேண்டிய சவுண்டை ஒரு அழகான பூக்கள் பூக்கிற நேரத்தில் இந்த விண்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் விண்ட் வந்து ஒரு கிரேசி மியூசிஷியன் அப்படின்னு சொல்கிறாரு. விண்ட் வந்து ட்ராஜிக் சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுல பெரிய ஆள். அதே போல் ஹவுலிங் ஊழை விட்டுக்கிட்டே நிறைய கதை நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கேட்கும் போது ஏதோ வாரில் மென்னெல்லாம் கத்துற மாதிரி சவுண்டாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு சைலண்ட் ஆகிரும். ஏதோ தொலைஞ்ச குழந்தை அவங்க அம்மாவை தேடி அழுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டான்ஸால் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆக விண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த விண்டு வந்து ஏதோ ஒரு ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்குது. அவரோட இமேஜினேஷனை லூஸ் பண்ணிடாமல் இருக்க இதுதான் வழி அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ மிட் நைட் ஆகுது, ஆனால் இவரால் இன்னும் தூங்க முடியலையா. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு வந்து நல்ல நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. அவர் இங்கே ஃப்ரெண்டுன்னு மீன் பண்ணுறது வந்து அவரோட லேடி லவ் தான். அவர் வந்து ஸ்லீப்பை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருனாக்க, நீ வந்து உன்னோட ஹீலிங் விங்ஸோட போய் அவளை மீட் பண்ணு. என்னோடைய இந்த கஷ்டம் வந்து டெம்போரரி தான். நான் வந்து எல்லா ஸ்டார்ஸையுமே அவள் வீட்டுக்கு மேலே ஷைன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவள் தூங்குறத வந்து அவள் நிம்மதியாக தூங்குறத அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதே போல் அவள் காலையில் எந்திரிக்கும் போது அவளோட ஸ்பிரிட் வந்து சீர்ஃபுல்லாகவும் லைட் ஹார்ட்டடாகவும் இருக்கணும். அதாவது அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் காலையில் எந்திரிக்கணும். அவளுக்கு வந்து ஜாய் இருக்கணும். என்கிட்ட தான் ஜாய் இல்லை, பட் அவகிட்ட ஜாய் இருக்கணும். அவள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அவள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸோடையும் கனெக்டடாக ஃபீல் பண்ணணும். அவள் சோல் வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த லேடி வந்து என்னோட ஒரு சிம்பிள் அண்ட் டிவோட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. இந்த போயமில் நேச்சர், மூன், ஸ்டார்னு இமேஜரி அண்ட் சிம்பிள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு.
அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நேச்சர்லேருந்து சில விஷயங்களை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டான்ஸாலையுமே நம்ம டிரான்சிஷன் பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவரோட சோகம் எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் எதையுமே ரசிக்க முடியல, ஏன்னா அவர்கிட்ட ஜாய் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜாய் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் டைம்ஸில் இமேஜினேஷன் எப்படி இவருக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும், இப்போ அந்த கிரியேட்டிவ் பவர் இல்லாததுனால அவர் கூட கொஞ்சம் தான் டிஜெக்டடாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக இது எல்லாமே என்னோட கஷ்டம், பரவாயில்ல நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேடி லவ் கிட்ட சொல்கிறாரு. உண்மையிலேயே இவர் வந்து லேடி லவ் மேலே அக்கறையாக சொன்னாரா இல்லை சாபு மாதிரி சொன்னாரா அப்படின்னு தெரில. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே அவர் 3 ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு புயல் வந்து அடித்து ஓஞ்சிடுச்சு அவர் மனசில். இந்த போயமில் போயட் அவரோட டிஜெக்டட் ஸ்டேட்டை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவர் எந்த அளவுக்கு விரக்தியிலையும் சோகத்திலையும் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இப்படி டிஜெக்டடாக இருக்கிறதுனால என்னெல்லாம் அவர் ஒரு பொயட்டாக லூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நேச்சர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட இமேஜினேஷன் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ இந்த டிஜெக்டட் ஸ்டேட்டில் எவ்வளோ க்ரியேட்டிவ் பவரை லூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அவர் சோகமாக இருக்கிறதுக்கும் இமேஜினேஷன் லூஸ் பண்ணதுக்கும் அவரோட லேடி லவ் தான் காரணம் அப்படின்னும், ஆனாலும் அவங்க வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. படீஸ், நான் இன்ஸ்டாவில் இந்த போயம்க்கான எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அண்ட் எம்சிக்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னைய அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.